ஹலோ ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் ஃப்ரை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இது கூடயே பூண்டு, சீரகம், சோம்பு, மிளகு, மஞ்சத்தூள், உப்பு, இதுதான் மசாலா தேவையானது. ஃபிஷ்ஷு நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் சேர்த்துட்டோம். இப்போ இங்கே பாருங்கள், நான் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி நடுவில் சும்மா ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிடுறேன். உங்களுக்கு அப்போ தான் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாம், உப்பு எல்லாமே உங்களுக்கு ஃபிஷ்ஷில் நல்லா மர்ஜ் ஆகி கொடுக்கும். இந்த மாதிரி சும்மா ஒரு லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக கட் பண்ணாதீங்க. மசாலா உள்ளே இறங்குற அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது உங்களுக்கு சீக்கிரமாக குக்காகவும் செய்யும், இல்லாட்டி இன்னும் லேட் எடுக்கும். பாருங்கள், இப்போ நம்ம மசாலா எல்லாமே அரைச்சிட்டோம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தேவையான அளவு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா அது கூடயே நம்ம கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நமக்கு கிரிப்ஸியாக கொடுக்கும். இப்போது மிளகாத்தூள் 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஃபிஷ்ஷோட எல்லாத்தோடையும் சேர்ந்து நல்லா மசாலாவை தடவி வச்சிடலாம். ஒவ்வொரு ஃபிஷ்ஷையுமே தனித்தனியாக நம்ம எடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா மசாலா மீனோடு நல்லா உங்களுக்கு சேர்ந்து கொடுக்கும். தண்ணி சேர்த்துக்க வேணாம், ஏற்கனவே ஃபிஷ்ஷில் உங்களுக்கு தண்ணி தரும். அதனால் நீங்கள் தண்ணி எதுவுமே இதில் சேர்க்கவே வேணாம். மசாலாவில் தக்காளி சேர்த்துருக்கனால அதுவே உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இது ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊறணும். உடனே ஃப்ரை பண்ணாதீங்க, ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும். இங்கே பாருங்கள், இது நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் உங்களுக்கு வந்துச்சுன்னா அது நல்லா ஊறி வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிட்டு ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஃபிஷ்ஷை பொரித்து எடுத்துடலாம். இதுவே டீப் ஃப்ரை தான், உங்களுக்கு ரொம்ப ஆயில் சேர்க்க வேணாம். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்ததுனால கொஞ்சமாக கிரிப்ஸியாக இருக்குது. ரொம்ப உங்களுக்கு பிளாக்காக வராமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு உங்களுக்கு. இந்த மாதிரி 2 சைடுமே ஒரு நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, டாட்டா, பாய்.